இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் ஏன் தான் அந்த மாதிரி கதை இப்படி போகுதுங்கிறது தெரியல. நம்மளும் புலம்பி தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் இந்த எப்பா சாமி அப்படின்னு சொல்லி இந்த செவுத்துலேயே முட்டிக்கிறதெல்லாம் சொல்லிலாம் பார்த்தாச்சு. இப்போ கதை பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்கு. இப்போ அர்ஜுன் ஒரு பிளான் போடுறாரு. இந்த பிளான் என்ன அப்படின்னா இவர் போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டால் எல்லாரும் தமிழ் மேலே பழி போட்டுருவாங்களாம். அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்போ இவர் ஒரு கொலை பண்ணிவிட்டு பழியை தூக்கி அர்ஜுன் மேலே போட்டார், தமிழ் மேலே போட்டார், தமிழ் ஒய்ஃப் மேலே போட்டார். அதில் ஒரு பிரோஜனம் இவருக்கு இருந்துச்சு. தமிழோட ஒய்ஃப் ஜெயிலுக்கு போனாங்கன்ட்டு. இப்போ இவர் உயிரோட தான் இருக்கார், குத்துக்கல்லாட்டாக இருக்கார். இவரை காணாங்கிறதுக்கு யார் தமிழை போட்டு டார்ச்சர் பண்ண போகிறா? தமிழை பற்றி ஊரில் இருக்கவங்களாம் தப்பாக பேசினாலும் அதில் ஒன்றும் மாற போகிறது இல்லை. இப்போ இதில் இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு ஒழிஞ்சிருக்க முடியும்? எப்படினா ஒரு நாள் 2 நாள் வெளில தான் ஆகணும். இது ஒரு பிளானாமா. இந்த பிளானை இப்போ தமிழ் கண்டுபிடிச்சிட்டாராமா. கண்டுபிடிச்சி தமிழ் என்ன பண்ணுறாராமா? இப்போ அதுக்கப்புறம் இப்படி ப்ரில்லியண்ட்டாக இன்னொரு பிளான் பண்ணுறாரு. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கான். அவன் புருஷன் அவனை அழ வச்சுட்டு கூட பண்ணியிருக்கான். இவனை போய் இதில் வேறு அந்த கூட இருக்க அந்த பரமனும் சப்போர்ட்டு. அப்போ அந்த குடும்பத்துக்கே தெரிஞ்சு தான் உன்னை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத தங்கச்சிட்ட சொல்லிவிட்டு தங்கச்சிட்ட சொத்தை வாங்குவாங்களா? அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாராம்? ஐஸ் பாய் விளையாடுறாரு ஒழிச்சு வச்சு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு போல ரத்த பொரியல் அனுப்புகிறேன், வெறும் ரத்தத்தை அனுப்ப, வெளில இருந்து பேய் கதை சொல்ல, லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளார போயிட்டு பெல்ட்டால் அடிக்க. இதில் எதாச்சும் லாஜிக் இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. கதவை திறந்து உள்ளே போகும்போது வெளிச்சத்தையும் அவங்க மூஞ்சி தெரிஞ்சிடும். ஆள் உருவம் சைஸ் பார்த்தா தெரியாதா? மிமிக்ரி பண்ணும்போது எனக்கே அது நமச்சின்னு தெரியுது, உங்களுக்கு தெரியாதா? இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து நாளைக்கு கார சாப்பாடு எப்படி ஜெயிலில் கார சாப்பாடு கொடுத்தீங்களோ அதை மாதிரி இது பண்ணிவிட்டு அப்புறமா கொண்டு போய் ராகினிகிட்ட போயிட்டு, ராகினி உன் புருஷனுடைய லட்சணத்தை பார் அப்படின்னு சொல்லும் பொழுது வீடியோ ஆதாரத்தை கையில் வச்சுருக்கணும். இவங்க ஜன்னல் வழியாக இவங்க பேசிகிட்டு இருந்ததை எடுத்தேன், இப்படி பின்னாடி துரத்திட்டு வந்தால் இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இவன் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்கிறத சொன்னால் பரவாயில்ல. அப்படி சொல்லாமல் வெறுமனே கொண்டு போயிட்டு ராகினிட்ட இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? பரம கண்டுபிடிச்சாரு தமிழ் எங்கே இருக்காங்கன்ட்டு, கண்டுபிடிச்சி அர்ஜுன் எங்கே இருக்காருன்ட்டு கண்டுபிடிச்சி அர்ஜுனை தேடி வரும்போது 2 பேர்த்தையும் சேர்த்து இவர் அடைச்சி வச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் தான் அப்படின்னு தமிழ் மேலே திருப்பி பழி விடுற மாதிரி அது ஒரு கேவலமான ஒரு காரியமாகிடும். ஸோ அப்படி நடக்க போதா, என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்னு வச்சுங்க. ஆனால் எப்படி பார்த்தாலுமே இதில் நமக்கு ஒரு மாதிரி ஏதாச்சும் ஒரு கதாபாத்திரம் கூட ரசிக்கிற மாதிரி, பிடிக்கிற மாதிரி, அறிவோடு இருக்க மாதிரி, மூளையோடு நடந்துக்கிற மாதிரியே தெரியல. அபின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் இருப்பாங்க. அவங்கள தவிர வேறு எந்த கேரக்டருமே சரியில்லாமல் ஒரு கதையில் எப்படி இருக்க முடியுங்கிறது நமக்கு புரியல. பார்க்குறதுக்கே சலிப்பாகும். ஓட்டி பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் 3 நிமிஷத்துக்கு மேலே கதையில் எதுவுமே இருக்காது. ஒரு வசனம் கூட உருப்படியாக இருக்க போகிறது இல்லை. பார்த்தா நமக்கு கோவம் வர மாதிரி வசனமாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் ராகினி பாவம் இல்லை, அவள் வாழ்க்கையை நினச்சாதான் கொலகார பாவின்னு தெரியுது. வயிற்றில் இருக்க பிள்ளையோடு இருக்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை அவங்கள காயப்படுத்தி கஷ்டப்படுத்த நினைக்கிற அளவுக்கு கேவலமான ஒரு கொடூரமான சைக்கோன்னு தெரியுது. ஆனால் அவரோட தன்னோட புள்ள வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறதெல்லாம் கோதைங்கிறவங்களுக்கு இவங்களை ஆரம்பத்தில் கோதையம்மா வந்துட்டாங்க அப்படின்னு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக காமிச்சதுக்கும் இப்போ காமிக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. எப்படி இத்தனை கதாபாத்திரங்களை கீர்த்தி கொலை பண்ணி இந்த சீரியலை வெறுக்க வச்சு எந்த ஒரு இதுலேயும் ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாலையோ எந்த சீரியலை முடிக்கலாம்னு நினைக்கிறீங்க, எந்த சீரியலில் இருக்க கதாபாத்திரங்கள் ரொம்ப மோசமாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாரும் தமிழும் சரஸ்வதியும் கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மோசமாக ஒரு கதையை எப்படி கொண்டு போக முடியுதுங்கிற நினச்சா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல்